எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மாசான ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய அபிஷேகா அவர்கள் ஃபைனல்ஸில் கருப்பு சாமி பாடலை பாடினாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். ஆனால் பாடல் பாடின பிறகு அங்கே ஸ்டேஜில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்போ சம்மந்தப்பட்ட பல வீடியோக்கள் ஆன்லைனில் வெளியாகி மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. நம்முடைய அபிஷேகா அவர்கள் கருப்பு சாமி பாடலை பாடின உடனே அங்கே என்ன நடந்துச்சு, எதனால் அந்த குறிப்பிட்ட வீடியோக்கள் இந்த அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கு, அந்த வீடியோக்குள்ளே என்ன இருக்குது, அங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஆன பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, சரிகமப்பா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸில் நம்முடைய அபிஷேக் அவர்கள் வென்றுட்டாங்க. நாம் எல்லாருமே ஆசைப்பட்டது நம்முடைய அபிஷேக் அவர்கள் வெல்லணும் தான். அந்த அளவுக்கு நேயர்களே, நம்முடைய அபிஷேக் அவர்களுடைய பாடும் திறமை அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அபிஷேக் அவர்கள் யாருடைய துணையுமே இல்லாமல் யாருடைய பயிற்சியுமே இல்லாமல் தனியாக பாடல் பாடி கற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஷோவுக்கு கூட அவங்க யாருடைய துணையுமே இல்லாமல் தன்னந்தனியாக அப்பா அம்மா கிட்ட கெஞ்சி அப்ளை பண்ணி இவ்வளோ தூரம் வந்து இன்னைக்கு ஃபைனல்ஸில் வந்து வெற்றி பெற்று இருக்கிறாங்க. நம்முடைய அபிஷேகா அவர்கள் ஸ்டேஜில் பண்ண சாதனைகள் 1, 2 அப்படின்னா ஸ்டேஜுக்கு வெளியே பல சாதனைகளை நம்முடைய அபிஷேகா அவர்கள் செய்திருக்கிறாங்க. ஒரு பிறந்த குழந்தைக்காக பாடல் பாடினது, அழுத குழந்தை உடனடியாக அபிஷேகாவுடைய பாடலை கேட்ட உடனே அழுகையை நிறுத்தி சிரித்தது. அதன் பிறகு எஸ்பிபி குரல், ஜானகி அம்மா குரல், சித்ரா அம்மா குரலில் ஒரே நேரத்தில் மாற்றி மாற்றி பாடி காட்டினது, ஒரே ஒரு கருவியை வைத்து 23 பாடல்களை வாசித்ததுன்னு நம்முடைய அபிஷேக் அவர்கள் செய்த சாதனை அப்படிங்கிறது பல சாதனைகள் இருக்குது. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, நம்முடைய அபிஷேக் அவர்கள் ஃபைனல்ஸுக்கு என்ன பாடலை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பே பாடலை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சூர்யாவுடைய இந்த கருப்பு பாடல் நம்முடைய தமிழகம் முழுக்கவே ஃபேமஸாக இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், ஒவ்வொரு தியேட்டர்லேயுமே அந்த பாடல் பாடும்போது மக்கள் சாமி ஆடுறது நம்ம வந்து தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டோம். சிறுவர்கள் முதல் சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவர்கள்லேருந்து பெண்கள், தாய்மார்கள் எல்லாருமே கருப்பு பாடல் கடைசியாக வரும்போது சாமி ஆடினாங்க. இப்படி இருக்கிறப்ப ஒரு தியேட்டரில் அவ்வளோ பெரிய சவுண்டில் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் முன்னாடி மக்களுக்கு சாமியாட வைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம். ஏன்னா அந்த சவுண்டு எஃபெக்டும் அந்த ஸ்க்ரீனுமே ஒருத்தவங்களுக்குள்ளே அந்த உணர்ச்சியை கொண்டு வந்துடும். ஆனால் நம்முடைய அபிஷேக் அவர்கள் 8 வயது குழந்தை அபிஷேக் அவர்கள் தன்னுடைய குரல் மூலமாக மட்டுமே பாடல் பாடியிருக்கிறாங்க. உடனடியாக பார்த்தீங்கன்னா அபிஷேகா அவர்கள் பாட கீழே நிறைய பேருக்கு சாமி வந்திருக்குதா. இது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தான் இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் முழுக்கவே பரபரப்பாக பரவிட்டு இருக்குது. நிறைய பேர் சாமி வந்து ஆடி இருக்கிறாங்க. சிறு குழந்தைகள், தாய்மார்கள், பெண்கள் எல்லாருமே சாமி வந்து ஆடி இருக்கிறாங்க. இது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் இப்போ வெளியாகி உணர்ச்சி பூர்வமாக பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு சிறு குழந்தையான அபிஷேகா அவர்களுடைய குரலில் எந்த அளவுக்கு கம்பீரம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் தெரிவிங்க. ஒரு சிறு குழந்தையான அபிஷேகா அவர்கள், 8 வயது குழந்தையான அபிஷேகா அவர்கள் தன்னுடைய கம்பீர பாடல்கள் மூலமாக அங்கே இருக்கிற அனைவருக்குமே சாமி வர அளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக பாடியிருக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.